வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கு. அதாவது இந்த நேரம் நெருங்க நெருங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த கொடுமைகள் தாங்க முடியல. அவர்களுடைய நடிப்பு என்னன்னா ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. நம்மளுடைய முதல்வர் அதாவது நம்ம முதல்வர் என்ன சொல்லலாம்னா தமிழ்நாட்டுடைய ட்ரம்ப்னு கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் பாருங்க, நான் தான் இவன் போற நிறுத்தினேன், நான் தான் அவன் போற நிறுத்தினேன், நான் தான் இதை பண்ணேன், அதை தமிழ்நாடுன்னு ஏங்க பண்ணேன். சுருக்குறீங்க? அவர் இந்தியாவுக்கே ட்ரம்ப்னு சொல்லலாம். இல்ல, அதத்தான் சொல்ல வரேன். அவர் என்னன்னா, நான் தமிழக தலைவர் மட்டும் இல்ல, நான் இந்தியாவுக்கான தலைவர், தேசிய தலைவர்ன்றத அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டை பத்தி பேசாம, சரி அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை பத்தி பேசலனா கூட இந்தியால இருக்கிற மத்த ஸ்டேட்டையாவது பேசணும். அதெல்லாம் விட்டுட்டாரு. நேரா காசாக்கு போயிட்டாரு. அந்த காசாவோட பிரச்சனை 2.5 வருஷமா அவங்க சண்டை போட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிவுக்கு அவங்க 2 பேரும் ஒரு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு இவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன பண்றாருன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்குது. இது இப்படி ஒண்ணு அப்படின்னா, அவருடைய மகன் பாத்தீங்கன்னா தெரு தெருவா நடக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கும் பாருங்க, கமெண்ட் போடுறவருக்கும் சாமானிய மக்களோட நடக்கிறாராம். ஏண்டா அவன் என்ன ராஜ பரம்பரையில இருந்து வந்தவனா? அவனோட ஹிஸ்டரிய தோண்டி எடுங்கடா. எங்க இருந்து வந்தா, அவன் யாரு, அவன் அப்பா யாரு, தாத்தா யாரு, அவனுடைய முப்பாட்டன் யாருன்னு ஹிஸ்டரிய தோண்டி எடுத்தீங்கனாலே தெரியும் எங்க இருந்தவன எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. தமிழக மக்கள் அந்த திறமையும் தகுதியும் இல்லாதவர்களை அந்த பதவியில எடுத்துட்டு வச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளோ அசிங்கங்கள் நடக்குது. அதாவது அப்பா துண்டு சீட்டு இல்லாம படிக்க மாட்டாரு. மகன் அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த இபிஎஸ் பாஜகவினுடைய அடிமையா, அத கூட சொந்தமா சொல்ல தெரியல. அந்த ஒரு லைனை கூட ஐபேட்ல பார்த்து படிக்கிறாரு நம்முடைய துணை முதல்வர். இதுதான் அவருடைய தகுதி. இன்னைக்கு அவர் தெருவுல நடக்கிறாருன்னா அது என்ன காரணம் தெரியுமா? 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை போன்ற தலைவர்கள் ஃப்ரம் த டே ஒன் மக்களோட மக்களா இருக்கிறாரு, மக்களுக்கான தலைவரா இருக்கிறாரு. ஊர் ஊரா நடந்தாரு, கிராமம் கிராமமா நடந்தாரு, எல்லா மக்களையும் கை கொடுத்தாரு. எல்லா மக்களும் அவரை கட்டி தழுவணும், அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படியான ஒரு தலைவர் இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வந்ததுனாலதான் நீங்க கோபாலபுரத்திலயும் மத்த இடத்துலயும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு துபாய்க்கு தனி விமானத்துல போறவன் இன்னைக்கு ரோட்ல நடக்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை போன்ற தலைவர்கள். இத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மேடம். தமிழ்நாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுலதான் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது. ஏன்னா தமிழகத்துல சொன்ன உடனேதான் சார் வருது. தொடர்ந்து நீதிமன்றத்தையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு இவர்கள் என்ன வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அதுக்குதான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடிய சுப்ரீம் கோர்ட் 4 விஷயங்கள்ல கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு எம்பி அவர்கள் அவ்வளவு ஒரு இதா சொல்றாரு, என் வீட்டு காருக்கு நான் வாங்கணும்னா கூட 120 கிட்னிய திருடணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி லெத்தார்ஜிக்கா எப்படிங்க ஒரு பொதுவெளியில மக்கள்கிட்ட பேசுறாரு. நான் எல்லாரும் எங்க ஹாஸ்பிட்டல்ல கிட்னி எடுத்துட்டோன்றாங்க, நான் வச்சிருக்கிற காரை பார்க்கணும்னா 100 கிட்னிக்கு மேல திருடணுங்க. அப்படியெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறவங்க இவங்க கட்சியில பேசும் பொழுது அதை பற்றி கண்டிக்க கூட முடியாம சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாது, இந்த சிறப்பு குழு மதுரை நீதிமன்றம் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு விசாரணை குழு போடுது. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இவங்க கரூருக்கு ஒரு குழு போட்டாங்கல்ல, ஒரு நபர் ஜிஓவே வரதுக்கு முன்னாடி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு தமிழக அரசு சார், நீங்க ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்ல, ஒரு அரசு ஒரு அரசாணை வருவதற்கு முன்னாடி ஒருத்தங்க போறாங்க, அவர்களுக்கு பின்னாடி நீங்க கலெக்டரை அனுப்புறீங்க, அவர்களுக்கு பின்னாடி போலீஸ அனுப்புறீங்க. அப்ப எப்படி இந்த முறைகேடுகள் நடக்காம இருக்கும்னு மக்கள் நம்புவாங்க? திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு ஜிஓவே வரல, ஒரு அம்மா விசாரணைக்கு போகுது, அது பின்னாடி எதுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போனோம்? யோசிக்கணும்ல, கேள்வியாவது கேட்கணும்ல. ஏம்மா உனக்கு ஒரு ஆர்டரே வரல, நீ தெருவுல போற, உனக்கு பின்னாடி நாங்க ஏன் வரணும், உனக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும் கேட்கணும்ல. இத கூட அந்த அளவுக்கு சிஸ்டமை இவங்க ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. இதை கிட்னி திருட்ட பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க நேர்மையான அரசாங்கம், நல்ல அரசாங்கம், நான் நேர்மையான ஆட்சி தான் நடத்துறேன், திராவிட மாடல் ஆட்சி நடத்துறேன்,
முத்துவேல் கருணாநிதியின் மகன்னு சொல்றீங்கல்ல, அதாவது அந்த முத்துவேல் கருணாநிதியின் மகன்னு சொல்றதுனாலதான் பிரச்சனையே வருது. அங்கதான் மக்களே யோசிக்கிறாங்க, அது எப்படிடா முத்துவேல் கருணாநிதியின் மகன் வந்து நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? ஒருவேளை நீங்க உங்க அப்பா பேரை சொல்லாம நீங்க உங்க பேரை மட்டும் சொன்னா கூட, ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய முதல்வருக்கு மக்கள் மனதுல நிறைய வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கு. நடுவுல அந்த அப்பா பேரை எடுத்துட்டு வர்றதுனாலதான் நிறைய கெட்ட பேர் வருதுன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க நேர்மையான வேண்டாம் சார். நாகப்பட்டினத்துல போயிட்டு அவர் பேசுறாரு கச்சத்தீவை மீட்கணும்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிலடிச்சாங்குஞ்சுகளுக்கு வேணா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மீனவ சமுதாயம் கச்சத்தீவை இழந்ததுனால டெய்லி வரக்கூடிய பிரச்சனையை, அது ராமேஸ்வரமா நாகப்பட்டினமா எனக்கு தெரியல, ஆனா அங்க போய் இவர் பேசுறாரு. பேசும்போது அந்த மக்களுக்கு தெரியாதா, அந்த கச்சத்தீவை இழந்ததுனால இன்னி வரைக்கும் அந்த மீனவர்கள் படக்கூடிய துயரத்தை அவங்க கிட்டயே போய் நீங்க பொய் பேசுறீங்க. அப்போ இவங்க பேச மட்டும் செய்வாங்க மேடையில. ஆனால் பிரதமர் அவர்கள் அந்த மீட்பு பணியில இலங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழக மக்கள், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னு வீடு கட்டி கொடுக்கறது, மானியத்துல வந்து அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நாட்டுக்கே செஞ்சு அதன் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்வோம்? இதே தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிபிஐக்கு மாத்த கூடாதுன்னு நீங்க போடுறீங்க. அதுல விசாரணைக்கு போனவர் செத்து போயிறாருன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்போ இந்த தமிழகத்துல விசாரணைக்கு போனா உயிரோட வரமாட்டாங்க அப்படிங்கக்கூடிய அளவிற்கு தான் இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது. அப்படின்ற கூடிய அளவிற்கு தான் இங்க வந்து நீதி இந்த அரசு வந்து காப்பாத்துதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் தமிழக மக்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா கிட்னி திருட்ட பத்தி விசாரிக்கணும் அப்படின்னா விசாரணை கமிஷன் போடக்கூடாது. ஒரு கொலை வழக்கு நடந்திருக்கு, அதுல வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு, அது வந்து தமிழக போலீசார் விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தடை. நீ நேர்மையா இருந்தா ஏன் இதுக்கெல்லாம் தடை போடணும்? இதெல்லாம் தான் மக்கள் யோசிக்கணும். நீங்க அந்த ஸ்ரீலங்கா விஷயத்த பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு காசாக்கு பேசுறாருல, எங்கேயோ இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காசா எங்க இருக்கு, எந்த கான்டினென்ட்ல இருக்கு, எந்த கண்டத்துல இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம முதல்வருக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அங்க இருக்கிற காசாக்கு பேசுறவங்க இன்னைக்கு வந்து தமிழுக்கு நாங்க தான் வந்து தமிழையே கண்டுபிடிச்சோம், எங்க அப்பா இல்லைன்னா இன்னைக்கு தமிழே இல்லைன்னு பேசுற அளவுக்கு இருக்கிற நீங்க பக்கத்துல தொப்புள் கொடி உறவுன்னு வந்து வாயில மட்டும் பேசுறீங்கல்ல, கொத்து கொத்தா சாவடிச்சால அன்னைக்கு என்ன பண்ணீங்க? இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு அதாவது காசால பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் காசாவை பத்தி பேசுறேன்னு மேல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு நாடகம் நடிக்கிறீங்கல்ல, என்ன பண்ணீங்க? மீனவ மக்களும் யோசிக்கணும். அதாவது 2014க்கு முன்னாடி போவான், சுடுவான், சாவடிச்சிருவாங்க, ஜெயில போடுவான், வரவே மாட்டான். ஆனா 2014 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் அரெஸ்ட் பண்றாங்க, திரும்ப கூட்டிட்டு வராங்க. தூக்கு தண்டனை கொடுத்தவனை கூட திரும்ப கூட்டிட்டு வராங்க. ஒருத்தனை கூட சுட்டு கொல்லல. அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஏன் அரெஸ்ட் பண்றாங்க? நீ வந்து அந்த இன்டர்நேஷனல் வாட்டர் பார்டரை வந்து நீ கிராஸ் பண்றதுனால அரெஸ்ட் பண்றாங்க. தப்பு பண்ற அரெஸ்ட் பண்றாங்க, திரும்ப விடுறாங்க, கூட்டிட்டு வராங்க. அவங்க பறிமுதல் செய்யற போட்டை கூட இந்திய அரசாங்கம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அக்கிரமத்தையே பொய்யாக பேசக்கூடியவர்கள் சார். நீங்க 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, திருமாவளவன் அவர்களுடைய கார் போகுது, ஒருத்தர் 2 வீலர்ல போகிறாரு, இவங்க காரு போய் இடிக்குது, அவர் நின்னு யாருன்னு பாக்குறதுக்குள்ளார அவங்களுடைய அடிப்பொடிகள் வந்து அவரை அடிச்சு ஓடுறத எல்லாரும் நம்ம பாக்குறோம். பார்த்த பிறகும் வாய் கூசாம போய் பேசுறாரு. இதற்கு பாஜக தான் காரணம். வெக்கம் கட்ட தலைவர்கள், அதாவது இந்த மாதிரியான இவங்களெல்லாம் தலைவர்னு சொல்றதுக்கே தமிழன் வந்து தலை குனியணும். இந்த மாதிரி ஆட்களை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எம்எல்ஏவும் எம்பியாவும் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அதாவது வீடியோ பதிவு இருக்கு, அவனை புடிச்சு கீழே தள்ளுறாங்க, அவரோட வண்டியை என்ன தெரியுங்களா? யாரு வந்து அத ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து எந்த சேனல் போட்டுதோ அந்த சேனலையும் நீ விசாரிக்கணும். எப்படி இந்த வீடியோவை போடுவேன்னு வெட்கம் இல்லாமல் ஒரு தலைவர் பொதுவெளியில் பேச முடியுதுன்னா அப்ப எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த அதிகார திமிர் மமதை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
இல்ல இந்த விஷயத்துல இதுவரைக்கும் ஒரு 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 வழக்கு பதிவு செய்யல, ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒண்ணுமே இல்ல. அதாவது அந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அடி வாங்கினவரும் வந்து ஒரு வழக்கறிஞர். ஓகே, அவர் வண்டியே இடிக்கல, இவர் இடிக்கல, அவங்க இடிக்கல. எதுக்கு அவர் வண்டியை புடிச்சு தள்ளுனீங்க? கீழே ஒரு மோட்டார் பைக் விழுறத நம்ம பாக்குறோம்ல, அந்த வீடியோல பாக்குறோம்ல. ஏன் வந்து தள்ளுறீங்க? ஏன் போலீஸ்காரரும் அந்த கட்சிக்காரங்களும் அந்த மனுஷனை வந்து எல்லாம் புஷ் பண்றாங்க? ஏன் அடிக்கிறாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஒரு சமூகமா மாறி போச்சு சார். இல்ல இவரைத்தான் வந்து அவர் வந்து முனைவர், டாக்டர் அப்படின்றாரு. இவர் பலருக்கு பாடம் எடுக்கிறாரு. சாதாரண விஷயம், அவர் கண் முன்னாடி நடக்கிறதையே கேட்கக்கூடிய ஒரு நேர்மையா நடக்க முடியாத ஒரு மனுஷன் எப்படி ஒரு கம்யூனிட்டிக்கு, எப்படி ஒரு சமுதாயத்துக்கு தலைவரா இருக்க முடியும்? இவர் ஒரு சமுதாயத்துக்கு தலைவரா இருந்தாரு அப்படின்னா அந்த சமுதாயம் எப்படி நடந்துக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த விஷயம். சார் அவரே என்ன சொல்றாரு சார், பொது மேடையில சொல்றாரு சார், உன் மேல ஒரு 4 கேஸாவது இருக்கா, அப்பதான் நீ வந்து இந்த கட்சியில இருக்கன்னு அர்த்தம். இது வந்து வீடியோ பதிவு என்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பொது மேடையில பேசுறது. ஒரு 4 கேஸாவது உன் மேல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஒரு தலைவன் ஒரு மக்களை எப்படி வழி நடத்துறான்னு பாருங்க. இதற்குதான் இந்த கரூர் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் நேத்து கேக்குது, எதுக்கு தேவையில்லாத விஷயத்த நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வழக்குல தமிழக இது அரச மிகப்பெரிய அளவிற்கு கண்டிச்சிருக்குது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை கூட கேள்வி கேட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்டை தாண்டி தனி மனித விமர்சனத்தை வைக்கும் பொழுதுதான் நீங்க இந்த கவாயோடைய இன்சிடென்ட் எப்படி நடந்தது சார். ஒருத்தர் செருப்பை தூக்கி போடுறத நாம என்னைக்குமே நியாயப்படுத்தல. ஆனால் ஒரு நீதிபதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் சொல்றாரு, நீ எந்த கடவுள்கிட்ட கேட்டியோ அந்த கடவுள்கிட்டயே போய் கேளு, அவர் உனக்கு என்ன சொல்றாருன்னு. அதனால அவர் சொல்றாரு, அந்த கடவுள் தான் என்ன சொன்னாரு இதை செய்ய சொல்லின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எப்படி இப்ப இதுக்கு பதில் சொல்லுவீங்க? எப்படி நீங்கள் ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீதிபதிகளும் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல அப்படிங்கிறத இந்த கரூர் விஷயத்துல உயர் நீதிமன்றம் வந்து உனக்கு தலைவனுக்கு தகுதியே இல்லை, யாருடைய தகுதியையும் மக்கள் நிர்ணயிக்கணும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அது யாராக இருந்தாலும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு விமர்சிச்சாலும் இந்த அரசு உட்கார வச்சிருக்கிறது இந்த மக்கள். அப்போ இந்த மக்களை நம்ம கேட்கிறோம், ஏன் இப்படி நீ செய்யறன்னு கேட்கலாமே தவிர உனக்கு தகுதி இல்லைன்னு நம்ம வந்து டைரக்டா ஒரு கோர்ட் சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட் வந்து சட்டத்தை தான் பார்க்கணும். நீ என்ன தனி மனிதனை பார்க்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறதுனாலதான் கண்ணுக்கு நேர இந்த விஷயத்துல தஷ்வந்த்க்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்குது. இது வந்து என் வீட்டு பக்கத்துல நடந்தது சார். அந்த பிள்ளையை அவர்கள் தேடியது எனக்கு தெரியும். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க உங்க தெருவுல குழந்தை இருக்கான்னு பாருங்கன்னு எங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்து நாங்க இங்க தேடி இருக்கோம். அந்த குழந்தையோட இதுல வந்து இன்னைக்கு சரியான முறையில மற்ற இதை தாக்கல் செய்யலன்னு அவனை விடுதலை செஞ்சிருக்கிறாங்களே, வயிறு பத்தி எரியுது சார். ஒரு அம்மாவா அதை பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி நடந்த அநியாயத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா ஒரு கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நம்ம அமைதியா இருக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட நமக்கு விஷயங்கள் இங்க நடக்குதுன்னு பார்க்கும் பொழுதுதான் சட்டத்தின் மேலையும் நீதி மேலையும் நீதிபதிகள் மேலையுமே நமக்கு மரியாதை வருது. இல்ல இதெல்லாம் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறத வந்து மக்கள் வந்து கூர்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த குறிப்பா இந்த விசிகே திருமாவளவனுடைய நிகழ்ச்சியை பத்தி சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது எவிடென்டா தெரியுது, எல்லாத்துக்கும் அந்த வீடியோ இருக்கு, நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவருடைய சகோதரி பேசுறாங்க, பாதிக்கப்பட்டவருடைய சகோதரன் பேசுறாங்க. ஆனா அவர் வந்து தைரியமா ஒரு வீடியோ போடுறாரு, அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கவில்லை, நாங்க யாரையும் அவரை தாக்கவில்லை அப்படின்னு போடுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் தீவிரமா வருது, நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் வருதுன்னு உடனே இதற்கு பின்னாடி RSS பாஜக இருக்குன்னு அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்னு நினைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நீ எதை வேணாலும் பண்ணலாம் தமிழ்நாட்டுல, பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை குத்தி கொலை கூட பண்ணலாம், அதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா பாஜகவும் RSSம் சொன்னதுனாலதான் அவன் குத்துனா கொலை பண்ணான், இது பாஜக RSS சதி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்படி சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்க.
இல்லையா நீங்க வேற எங்கேயாவது போங்க, பக்கத்து வீட்டுல கொள்ளை அடிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இது RSS பாஜகவினுடைய விஷமத்தனம் அப்படின்னு முதல்வரே சொல்லுவார். பல மேடைகள்ல சொல்றாரு. நம்ம தான் நானே 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். இந்த மாதிரியான விஷமத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு முதல்வர், இப்படி பேசுறாருன்னு சொல்லியிருக்கோம். சோ இதை மக்கள் யோசிக்கணும். எல்லாம் சொல்றாங்கல்ல, காசாவை பத்தி பேசுறாங்க, பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறாங்க, பாகிஸ்தானை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? இதே காசாக்கு, இதே பாலஸ்தீனத்துக்கு பல வருஷங்களா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் அவங்களுடைய அன்றாட தேவைகள் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கிறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கிறோம். அங்க இருந்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்தியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல சீட் கொடுக்கிறோம், IIT-ல இருந்து கொடுக்கிறோம், மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல கூட அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? படிச்சவனுக்கு தெரியும். அவர்களுடைய அரசியலில் தலையிடாமல், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய உள்நாட்டு அரசியல்ல, அவங்களுடைய உள்நாட்டு அரசியல்ல நம்ம தலையிடுறதே இல்ல. நீ இதை பண்ண, நான் அதை பண்றேன், நீ இதை பண்ண, அந்த மாதிரி ஒரு டிமாண்டே கிடையாது. அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சு அதை செய்யறோம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல அவங்களுக்கு தேவையானது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களே சொல்றாங்க, எங்களுடைய நட்பு நாடுகளே, எங்களுடைய இஸ்லாமிய நாடுகளே எங்களை கொல்றாங்க, சாவடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனா இந்தியா நீங்க உயிர் காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க தான் உண்மையான சகோதரர்கள்னு சொல்றது ஆப்கானிஸ்தான் அரசு, அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. சார் நீங்க இஸ்லாமியர்கள்னு சொன்னதுனால சொல்றேன் சார். இந்த திருப்பரங்குன்றத்துக்கும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறத பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க, நாங்க என்னைக்குமே அதை திக்கந்தர் மலைன்னு சொன்னது இல்லைங்க, அது எல்லாருக்குமே தெரியும், அது கந்தர் மலைதான் சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலைதான் நாங்க சொல்லுவோம்ட்டு. ஆனால் விஷமத்தனமாக இந்த திமுக தான் முதல்ல அத பதிவேடுகள்ல சிக்கந்தர் மலைன்னு ட்ரை பண்ணுது. சிறுபான்மையினர் ஓட்டுக்காக சகோதரர்கள்னு அவங்களே நினைச்சா கூட, நீ அப்படி நினைக்காத, அப்படி நடந்தா எங்களுக்கு அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கந்தர் மலைன்னு அந்த ஏடுகள்ல பதிய வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணால் கூட, நீங்க பார்த்திருப்பீங்க 2 பேருக்கும் மோதல் வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் அங்க ஏற்படுத்தியது இவர்கள் தான், இந்த அரசியல் தான். ஆனால் கோர்ட் பாருங்க 2 பேருக்கும் சமமாக இப்படியெல்லாம் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதுதான் நமக்கு நீதிபதிகள் மேலையும் நீதிமன்றத்தின் மேலையும் இன்னும் நமக்கு நம்பிக்கை வருது. ஓகே, இன்னும் நீதி சாகலடா. ஒரு கடைசியா மக்கள் ஒரு சாமானியன் போய் கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி தரக்கூடிய வகையில நமக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்குது. அவங்க சொல்றாங்க சிக்கந்தர் மலைன்னு யாரும் சொல்ல தேவையில்லை, அந்த இடத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கு, அவர்கள் போய் வழிபடலாம், எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே நேரத்துல அங்க இன்னொரு வழிபாட்டு தலம் இருக்கு, அவர்களுடைய உணர்வுகளையும் மதிச்சு அங்க ஆடு கோழி எல்லாம் பலியிடக்கூடாதுன்னு. அப்போ 2 பேருக்கும் ஒரு வின்வின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவு அழகா வந்திருக்கு. இது தமிழ்நாட்டு திமுக அது அரசாக நினைச்சனாலும் சரி, திமுகவா நினைச்சாலும் சரி, முகத்துல நல்ல டன்னா கரிய தூக்கி பூசி இருக்கிறது. நீங்களே பிரிக்கணும்னு நினைச்சால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களும், இந்தியாவில் அதே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரர்களாக தான் இருக்கிறாங்க. நீங்க உங்க அரசியல் காரணத்திற்காக இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணது சார். நீங்க CAG ரிப்போர்ட்டை பத்தி இன்னைக்கு எதை பத்தி பேசுறீங்க? இன்னைக்கும் நீங்க விஜய பத்தி தான் பேசுவீங்க. இன்னைக்கும் ADMK-ல இருந்து TTV போயிட்டாரா, இவர் உள்ள வந்துட்டாரா, விஜய் ADMK கூட போனா அது தற்கொலைக்கு சமம், இதெல்லாம் பேசுவீங்க. ஆனால் CAG ரிப்போர்ட் 1 வாரம் ஆகுது. அதை பற்றி பேசுவதற்கு ஒரு ஊடகம் கூட இன்னைக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா மைனஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நஷ்டத்துல 40,000 கோடிக்கு மேல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இவங்க இங்க பீகார பாரு, அங்க ஊபிய பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த யூபியும் பீகாரும்
ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஒரு ஊடகம் கூட பேச தெம்பு இல்ல, திராணி இல்ல அவங்களுக்கு. அப்போ எந்த விதமான ஊடக அறத்தை இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. சரி, இதில் அதாவது பின்னணியில இருக்கிறதுல தமிழகம் முன்னணியில இருக்குதுங்க சார். அதே விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாசு நீங்க பார்த்திருப்பீங்க, இட்லி கடை படம் இன்ப நிதி, அதற்கு அடுத்த தலைமுறை வந்த இன்ப நிதி எடுத்த படம் ஓடல. அதை ஓட வைக்கிறதுக்காக பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு 300 பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் தியேட்டர் வாசல்ல போய் நின்னு வர்றவங்களை எல்லாம் கை கொடுத்து வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டுல செஞ்ச அந்த இருமல் மருந்த குடிச்சு எவ்வளவு குழந்தைகள் செத்து இருக்கு. ஆனா இந்த அமைச்சருக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதே தெரியல. மத்திய பிரதேசம் சொல்லுது சார், தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். பெண்களுடைய மார்பக புற்றுநோயில இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இதற்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க? அவர்களுக்கு என்ன சிஸ்டம் கொண்டு வரீங்க? அதை எப்படி செயல்படுத்துறீங்க? வாக்கிங் போனாரு, இந்த ஊருக்கு போனா கூட வாக்கிங் போய் திடீர்னு ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ற. சரி, திடீர்னு ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணும்போது எப்படி சார் கேமரா எல்லாம் பின்னாடி போகுது? இல்ல, கேமரா பின்னாடி போனா கூட நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஓகே, அவரு போறாரு, அவர் பின்னாடியே இந்த பத்திரிகை, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைக்காரன் உண்மையான நியூஸ போடுறது இல்ல. இந்த மாதிரி எவனா போறான்னா அவன் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு போறதா அவனோட வேலை. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே லைவ்ல போடுறது, ஒரு பேக்ல எல்லாமே இருக்கு. அதனால அவர் பின்னாடியே போவான். இல்ல அவர் சொல்லுவாருப்பா நான் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு 4-5 யூடியூப் சேனலோ இல்ல மத்த சேனலோ பின்னாடி போவாங்க. அவரு உள்ள நுழையும் போது முன்னாடி இருந்தே எல்லா இடத்துல எல்லா ஆங்கிள்லயும் கேமரா எப்படி மேடம் வரும்? இது இவருக்கு மட்டும் இல்ல. இது எப்படின்னா முதல்வர் தொடங்கி வச்சது இது நம்ம 4 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அவரு ரோட்ல திடீர்னு நிப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா 4 ஆங்கிள் கேமரா இருக்கும். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ள நுழைவாரு, 4 ஆங்கிள் கேமரா இருக்கும். சோ அதான் மக்களை முட்டாள், முழுமையான முட்டாள்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க முழு முட்டாள் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் துணை முதல்வரா இருந்தா ரோட்ல நடக்க கூடாதா? அத நியூஸா போடுறான். அத நியூஸா எல்லா நியூஸ் சேனல்ஸும் போடுறான். இப்ப இந்த 4 விஷயம் நீங்க சொன்னீங்க. கோர்ட்ல போய் இவங்க அசிங்கப்பட்டு வந்தத 4 விஷயத்த சொன்னீங்க. ஒருத்தரும் இத டிபேட்டே பண்றது இல்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பேசுறது இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தெரு பேர்ல இருந்து அந்த ஜாதியை எடுத்துடுறாங்க. சரி, நாடாரை எடுத்துரு, வன்னியரோ இல்ல நாய்க்கரை எடுத்துரு, செட்டியாரை எடுத்துரு. அது ஏன் நாயுடு மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? நாயுடு மட்டும் வச்சுக்கணும். ஜிடி நாயுடு அப்படின்னு ஏன் இப்ப வச்சீங்க? உங்க கொள்கை அதுதான்னா ஏன் நாயுடு பேரை மட்டும் கூட விடுங்க சார். அதுக்கு அவர் ஒரு இது கொடுத்திருக்காங்க பாருங்க, ஜிஓல ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் கூட இல்ல. இந்த நாட்டுக்காக செத்த ஒருத்தம் பேர் கூட இல்ல. ஆனா யாரு பேர் இருக்குது? பெரியார் பேர் இருக்குது, கலைஞர் பேர் இருக்குது. அது எப்படி சார் வரும்? வஉசி வராத, சின்னமலை ரெட்டமலை சீனிவாசன் வராத, அயோத்திதாசர் பண்டிதர் வராத, ஆனால் பெரியாரும் கருணாநிதியும் மட்டும் வந்துரும். அது எப்படிங்க சார் வரும்? நீங்க சரி இத பத்தி கூட நீ டிபேட் பண்ண வேண்டாம் சார். ஒரு சிஏஜி, ஒரு நாட்டுடைய வருமானமே நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் நாங்க தான் முதல்னு பொய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சுகாதாரத்துல பெண்களுடைய இதுல நாம இந்தியாவிலேயே புற்றுநோயில ஃபர்ஸ்டா இருக்கிறோம். ரோடு ஆக்சிடென்ட்ல தமிழகம் முதலிடத்துல இருக்குது. சைபர் குற்றங்கள்ல இந்தியாவோட பிற மாநிலங்களை தள்ளி நாம முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த வருஷத்துல கடந்த 3 வருஷத்துல மட்டும் கைது எண்ணிக்கையில மொத்தத்துல பெரும்பான்மை தமிழகத்துல இருந்துதான் இருக்கு. ஒரு சின்ன திருத்தம், கைது எண்ணிக்கையில மட்டும் இல்ல, விசாரணைன்னு கூட்டு போனா அவன் உயிரோட திரும்ப வர்றது இல்ல, விசாரணைன்னு போனா செத்து போயிடுறான். அதுவும் அதிகம் தான். அதையும் கூட சேர்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சார். 2025ல சார் இந்த செப்டம்பர் வரைக்கும் 903 பேரை சைபர் குற்றத்துக்கு பிடிச்சிருக்காங்க சார் இந்தியா முழுக்க. அதுல தமிழகம் மட்டுமே 643 பேர் சார். அப்ப நீங்க எங்க இருக்குன்னு பாருங்க. 903ல 643 தமிழகம் மட்டும். இந்தியாவோட மொத்த பிற மாநிலங்கள் சேர்த்து 260. அப்ப எங்க நீங்க ஒரு சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம், கல்வி, இப்படி எந்த விஷயம் ஒரு இல்ல நிதி நிர்வாகம், நீங்க நிதி நிர்வாகத்தை எடுத்துக்கணும் சார். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபாரின்ல உள்ள ஒருத்தர், ரிசர்வ் பேங்க்ல இருந்த ஒருத்தர், வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த ஒருத்தர், இப்படி எக்கனாமிக் அட்வைசர் எல்லாம் கூட போட்டீங்க. ஆனால் நம்ம எங்க நிக்கிறோம்?
40,000 கோடியே 40,151 கோடி அளவுக்கு ரெவென்யூ லாஸ்ல நம்ம இருக்கிறோம். இல்ல நீங்க சொல்ற அந்த அட்வைசரி கமிட்டிய போட்ட அந்த அமைச்சரையே தூக்கி போட்டாங்களே. ஏன்னா அவர் தான் உண்மையை சொன்னாரு. இவர் அவரோட தாத்தா அவரோட வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிறத ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிட்டானுங்க. 30,000 கோடி அடிச்சுட்டானுங்கன்னு அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் சொன்னாருன்றதுனாலதானே அவரை தூக்கி போட்டுட்டாங்க. அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ் நம்ம நாட்டை சுத்தி நடக்கிற புரட்சிகளை பாக்குறாங்க. அதனால நம்ம நாட்டுல புரட்சி பண்ணுங்கன்னு சொல்லல, அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லல, நம்ம நாட்டிலையும் புரட்சி பண்ணுங்க. அந்த புரட்சி எதுல இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த அரசியல்வாதிகளுடைய அந்த வீட்டோட காம்பவுண்ட் செவரு உள்ள ஏறி குதிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓட்டுல பண்ணணும். ஓட்டுல பண்ணணும். ஸ்ரீலங்கால என்ன நடந்தது பாத்தீங்க, பங்களாதேஷ்ல என்ன நடந்தது பாத்தீங்க, நேபாள்ல என்ன நடந்தது பாத்தீங்க. பண்ணதெல்லாம் யாரு? இந்த இளைஞர்கள். ஏன் பண்ணாங்க? தவறுகள் நடக்குதுன்றதுக்காக பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ண முறை தவறா இருக்கலாம். அவர்களுடைய எண்ணம் சரி. ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஊழல் பண்றாங்க, குடும்ப ஆட்சி நடத்துறாங்க, மொத்த பணத்தையும் குடும்பத்துக்கே பயன்படுத்துறாங்க அப்படின்றதுனாலதான் ஸ்ரீலங்கால மாறுச்சு. அதே மாதிரிதான் நேபாள்ல மாறுச்சு. இந்த புரட்சி எல்லாம் பண்ணது யாருன்னா இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ். இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒருத்தனுக்காவது பெரியார் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்காதீங்க, அவசியம் இல்ல. நீங்க பெரியார பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கோ உங்களுக்கோ ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் வரப்போறது இல்ல. கலைஞர் கருணாநிதி யாரு தெரிஞ்சுக்காதீங்க, அவசியம் இல்ல. கருணாநிதி இருந்தப்ப நீங்க உன்னோட படிப்பு எப்படி இருக்குது, உன்னோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? உன்னுடைய ஓட்டுல காமிக்கணும். அதுதான் ஒரு நல்ல சிட்டிசனோட வேலை. இல்ல இன்னைக்கு உன்னோட தேவை என்ன? நல்ல படிப்பு, நல்ல டெக்னாலஜி. இதெல்லாம் யார் கொடுப்பா? எப்படி கிடைக்கும்? எப்படி படிக்கலாம்? என்ன பண்ணலாம்? இதைதான் யோசிக்கணும். அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம். நீங்க நல்லா இப்போ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ரோடு வேணும், கார்ல ஃபாஸ்டா போகணும். இன்னைக்கு பெரிய பெரிய கார் எல்லாம் பாக்குறீங்க, பெரிய பெரிய பைக் எல்லாம் பாக்குறீங்க. அதெல்லாம் ஓட்டணும், ஃபாஸ்டா போனோம் அப்படின்னா நல்ல அரசாங்கம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தமிழகத்துல இருக்கிற இளைஞர்கள் புரட்சி பண்ணணும். என்ன மாதிரியான புரட்சி பண்ணணும்? அடுத்த தேர்தல் வரும்போது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இளைஞர்கள் புரட்சி பண்ணணும் அப்படின்னா நீங்க போய் இப்போ இந்த மாதிரியா சம்பாதிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வீட்டு செவரேறி குதிங்கன்னு சொல்லல. அவங்க ரோட்ல போகும்போது அவங்கள தாக்குங்க, அவங்க காரை தாக்குங்கன்னு சொல்லல. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு. தமிழகத்துல இளைஞர்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாளைக்கு ஓட்டு கேட்க வராரு ஒரு உங்களுடைய எம்எல்ஏவோ எம்பியோ, அவர் ஊழல் பண்ணி இருக்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தது, இன்னைக்கு அவருக்கு 1000 கோடி இருக்குதுன்றதுனால அவர் உங்களை தேடி ஓட்டு கேட்க வந்தாருன்னா அவர் அடிக்க கூடாது, அவர் மேல சாணத்தை கரைச்சி ஊத்தக்கூடாது. இதெல்லாம் தப்பான வார்த்தைகள், தப்பான செயல்கள். இதெல்லாம் செய்யாதீங்க. வந்தாரா வாங்க பாத்துங்க, ஆனா ஓட்டு போடும் போது யோசிச்சு போடுங்க. இந்த இளைஞர்கள் நீங்க மட்டும் யோசிச்சு போடக்கூடாது, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கையில இருக்கக்கூடிய போன்லயே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருது. 30 செகண்ட் 60 செகண்ட்ஸ்ல உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். டே டு டே என்ன நடக்குதுன்றது தெரியுது. நீங்க தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை, அந்த டெக்னாலஜியை நல்லா பயன்படுத்துறீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது எதுக்கு தேவையில்லாத பெரியார், தேவையில்லாத கருணாநிதி, இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஆனா நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். யாரு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க? விடுதலை போராட்ட வீரர்கள் யாரு? இன்னைக்கு நம்ம இவ்வளோ சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னா நம்மளுக்கு நாடு விடுதலை கிடைச்சதுனாலதான் வந்தது. அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அது தேவை, வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரியான பெரியாரு, திராவிடம், கருணாநிதி இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இதெல்லாம் புடிங்கி போட்டிருக்கு. நாமளும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் சார். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாத காலங்கள் இருக்குது. நம்மளால எவ்வளவு தூரம் மக்களுக்கு இந்த செய்திகளை எடுத்துட்டு போய் சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளோட வேலை. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு மாறுனாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா என் பிள்ளையும் உன் பிள்ளைங்களும் அடுத்த இதுக்கு போயிட்டாங்க, ஒரு வேலைக்கு போற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இத மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய குடும்பம் இப்ப முந்தி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, அடுத்த தலைமுறைய நாம எப்படி கொண்டு போறோம்,
இது புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டுல வந்து மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்து வரும் வரை நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நிச்சயமா மேடம், நம்ம சைட்ல இருந்து என்ன சொல்ல முடியுமோ வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதை பார்க்க முடியுது. ஏன்னா பை டிஃபால்ட்டே வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தமிழகத்துல எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி இருக்க போறாங்க, யார் யாரு கூட்டணியில இருக்க போறாங்க, எந்தெந்த தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்திலயும் நம்ம வந்து நல்லதை எடுத்து சொல்லுவோம். சோ மக்களுக்கு நம்ம சொல்றத சொல்லுவோம். நிச்சயமா அவங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.